வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். அதாவது இப்போ நேற்று டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். முதலமைச்சர் நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வரவேற்கத்தக்க ஒரு செய்தி. அது மக்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி மக்கள் யாருக்கும் இப்போதைக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற காலத்தில் அது சம்பந்தமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வரவேற்கத்தக்க ஒரு செயல். இதில் திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா ஊர்லேயும் மழை பெய்யும். சுற்று வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் மழை பெய்யும். திருவாரூரில் மட்டும் மழை பெய்யாது. காரணம் என்னென்னா, இங்கே இருந்த மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அடியோடு அகற்றப்பட்டு போயிடுச்சு. தெற்கு வீதியில் ஆரம்பித்து திருவாரூர் நகரை சுற்றி இருந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சோலைவனமாகவே தான் இருந்தது 1970-75களில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபேஷன்ஸில் போகிறதுல ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, மக்களுடைய வீடுகளுக்கான ஆக்குபேஷன் இப்படின்றதுல இருந்த மரங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இப்போதைக்கு திருவாரூர் பார்த்தீங்கன்னாக்க வெளியில் சேட்டலைட்லேருந்து பார்த்தோம்னாலே தனியாக ஒரு மொட்டையாக தான் தெரியும். மரங்கள் இல்லாத ஒரு ஏரியாவா, ஒரு நகரமா. இதுக்கு மரங்கள் எல்லாம் இப்போ எதுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தாக்க, ஒன்று மக்களுடைய உபயோகத்திற்காக நாங்கள் ரோடு போடுறோம், அந்த ரோட்டுக்காக நாங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் எடுக்கிறோன்னு ஒரு 35 ஆண்டு 50 ஆண்டு பழமை வாய்ந்த மரங்களை எல்லாம் அடியோட வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மக்களுக்கு தேவையான ரோட்டை போடுற நீங்கள் மக்களுக்கு தேவையான காற்றை தரதுக்கான மரத்தை எல்லாம் எடுத்துட்டா சுவாசிக்கிறதுக்கான காற்றை கூட நாளைக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஸோ இப்படி மரங்களை எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாக்கப்படும்? இதுக்கு கொஞ்சம் சரியான பதிலை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார்கள் என்றால் நன்றாக இருக்கும். நன்றி. திருவாரூர் நகரில் முக்கியமான பகுதியான துர்காலயா ரோடு சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலான மரங்களை முற்று முழுதாக அழித்திருக்கிறார்கள். இது நகரத்துக்கு உட்பட்ட சாலை, புறவழிச்சாலை கூட கிடையாது. மரம் இருக்கிற இடத்த ஒரு சின்ன தடுப்பு மாதிரி பண்ணிட்டு மரம் எடுக்காத அளவுக்கு சாலையை விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட இந்த பகுதி வாழ் மக்களோட கருத்து. ஆனால் அதை எந்த கருத்தையும் யாரும் காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஏன்னா மரம் மண்ணின் வரம். மரம் இயற்கையோட இணைந்த வளர்ச்சி தான் தலைமுறை காக்கும். அது எதுவுமே இந்த ஆட்சியாளர்களுக்கு நோக்கம் கிடையாது. அதனால அவங்க கவனத்தில் கொள்வது கிடையாது. அவங்களுக்கு தேவை இந்த சாலையை போடணும், சாலை போடுறதுலேருந்து கிடைக்கிற வருமானம் வரணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்கு. வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பெயர்ல, சாலை விரிவாக்கங்கிற பெயர்ல இந்த பகுதியில் இருக்கிற 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் உள்ள வயதை உள்ள மரங்களை அத்தனையும் முற்று முழுதாக அழிச்சிருக்கிறாங்க. அது சாலையில கூட வரல, சாலை ஓரத்தில் இருக்கிற மரங்களையும் சேர்த்து அழிச்சிருக்கிறாங்க. இது இந்த பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம். எங்க சைடு பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு மேல உள்ள மரம் எல்லாமே இருக்கு. இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது. எல்லா மரத்தையும் சகட்டு மணிக்கு எடுத்துட்டாங்க. இது குளிர்காலம் தெரியாது, வெயில் டயத்துலாம் யாருமே போய முடியாத அளவுக்கு சுத்தமா 2 பக்கமும் பாத்தீங்கன்னா மரமே இல்லை. நாங்க போய் சொன்னோம், ஏங்க நீங்க மரத்தை எடுக்கிறீங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது மரத்தை மட்டும் நீங்க விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் விட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், அது தடுக்கிறதுக்கு முடியல. பொதுவாக ஒரு மரத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மரம் எல்லாமே சுத்தமா இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மரமே எல்லாம் எடுத்துட்டாங்க. திருப்பி எப்படி அந்த வெயில எப்படி நாங்க எதிர்கொள்றது? இப்ப சராசரியா உள்ள மனுஷன் இப்ப கார்ல ஏசி போட்டுட்டு போறவனுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நடந்து போறவன் இருக்கான்ல ரோட்ல, நடந்து போறவன் அந்த வெயில எப்படி எதிர்கொள்ள போறான்? ஒரு கவர்மெண்ட் இது பைபாஸ் சாலையும் கிடையாது, இது நகரத்துல உள்ள ஒரு சாலை. அவங்க கேட்டது சொல்றாங்க, ஸ்கூல் இந்த இடத்துல கிரௌட் அதிகமா இருக்கு, அதனால நாங்க இங்க அதிகமா எடுக்கிறோம், 9 அடி போல அதிகமா எடுக்கிறோம்னு சொல்றாங்க. இதுக்கு இது சரியான பதிலாது. நீங்க ரோடை அகலப்படுத்துங்க, சரிதான், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா அதுல உள்ள மரத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஒரு 30 வருஷ காலகட்டம் அந்த மரத்தை ஊனி அதை வளர்க்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு? அது பொதுமக்களான எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. யான்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்வராங்கிற ஒரு அமைப்புல ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த ஐயா தான் இங்கெல்லாம் மரத்தை வச்சு வளர்த்தாரு. எந்த திமுக அரசுக்கு மரத்தை வச்சு வளர்க்கல. இந்த மரத்தை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மரத்தை எடுக்கிறவங்க இந்த தெருவுல ஒரு மரத்தை வச்சு அவங்க வளர்த்துருப்பாங்களா? இந்த மரத்தை எடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு என்ன இருக்கு கேட்டா, ஏலம் விட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. மரத்தை அறுக்குறாங்க, 30 வருஷத்து மரம் துண்டு 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 துண்டா போடுறாங்க. போய் கேட்கறதுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு, நீங்க நவுந்து அந்தாண்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா இன்னும் போனா நம்மளை மிரட்டுவாங்க. ஏன்னா இதெல்லாம் யாரு செய்யறாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா தெரியும்.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 மாசம் தான் இருக்கு. எதுக்கு தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அவ்வளவு அவசரமா இந்த ரோடு போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் நான் இங்க தான் பிறந்து இங்க தான் நான் வளர்க்குறேன், எனக்கு கிட்டத்தட்ட 43 வயசு ஆகுதான், இங்க தான் இருக்கேன். நான் அப்படி என்ன எங்களுக்கு நெருக்கடி? நாங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னோமா நீங்க ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இங்க பயங்கர பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொன்னோமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் முடியறதுக்குள்ள நம்ம ரோடு போட்டு அதுக்கான வந்து வருமானத்தை நம்ம பார்த்துருங்கிற ஒரு நோக்கம் தானே. நீங்க சிறப்பா ரோடு போடணுங்கிற ஒரு நோக்கமா? நீங்க சிறப்பா எங்காச்சும் நீங்க ரோடு போட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க போடுற ரோடு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னா மறுநாள் குண்டு குழியுமா இருக்கு, அதுல எல்லாமே நாத்து உணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் நீங்க ரோடு போட்டிருக்கீங்க. எங்காச்சும் ஒரு சிறப்பான ரோடு உங்களால போட முடியுமா? நீங்க போட்டிருக்கீங்களா? ஒரு லைட்டு கிடையாது, எல்லா பகுதியும் இருட்டா இருக்கு. ஏன்னா என்ன அரசு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆனா இதுல முக்கியமா இப்ப நீங்க ரோடுக்கு வந்துட்டீங்க, இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி எங்க எடுத்துட்டு போறீங்க? இங்க உள்ள மண்ணெல்லாம் எங்க போய் கொட்டுறீங்க? ஏதாச்சும் ஒரு கேப்பார் கேள்வி இருக்கா? ஏதாச்சும் கேட்டாலும் நீங்க சரியான பதில் சொல்லுவீங்களா? இல்ல ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால கொடுக்க முடியுமா? இங்க இருந்து இவ்வளவு மண் அடி இருக்கும், இந்த இடத்துல கொட்டி இருக்கோம், இதுக்காக பயன்படுத்துறோம் நீங்க சொல்லுவீங்களா? இங்க இத்தனை மரங்கள் வெட்டியிருக்காங்க, இந்த இதுக்காக உபயோகப்படுத்த போறாங்கன்னு சொல்லுவீங்களா? எதையுமே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா என்ன பண்றீங்கிறத கேட்டாலே அடுத்தது உங்களுக்கு பிரச்சனை தான். அது நியாயமா நீங்க இது வரைக்கும் எந்த பதிலும் சொன்னதுல மக்கள் விழிப்பா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய எடுத்து அந்த மரம் அந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 35-40 மரம் இங்க வரிசையா எல்லாமே 30 வருஷத்து மரத்தை எடுத்திருக்கீங்க. உடனடியா மரத்தை வச்சு அது வளர்க்கறதுக்கான ஒரு ஏதாச்சும் ஒரு நிகழ்வை வந்து மாவட்ட நிர்வாகம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு தெருவாசியாகவும் இந்த மாவட்ட தலைவராகவும் நான் கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறேன்.